என்னெல்லாம் பேசினாரு, என்ன திட்டினா தமிழ்நாட்டே திட்டின மாதிரி அப்படின்ட்டு பெரிய பெரிய ஹிட்லர் மாதிரிலாம் பேசினாரு. பொது வாழ்க்கைக்கு வர எவனும் ஜனநாயகத்தை நம்ப எவனும் ஹிட்லர் மாதிரிலாம் பேச மாட்டான். ஆனால் இவர் பேசினாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க நல்ல வேலை இவர் சொல்றதுக்கு முன்னாடி இவருடைய மனைவி முந்திக்கிட்டாங்க. இல்லாட்டி ஒரு என்னமா சொல்லியிருப்பாரு, என்னை சந்தேகப்பட்டால் தமிழ்நாட்டையே சந்தேகப்பட்ட மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வேற யாரு சொல்ல வேதனையா தான் இருக்கு. அணில் கட்சி தலைவரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவருடைய மனைவி நீங்க செங்கல்பட்டு குடும்ப நல கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நடிகர் விஜய் ஒரு நடிகையோட கள்ள உறவு இருந்தாரு. அது எனக்கு 2021 ஏப்ரல் மாதம் தெரிய வந்துச்சு. நானும் எனது குடும்பத்தினரும் கண்டித்தோம். சரி அதெல்லாம் விட்டுறேன் திருந்திடுறேன் அப்படின்லாம் சொன்னாரு. ஆனால் அவர் திருந்தவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த நடிகையோட கள்ள உறவு தொடர்றாரு. இது எனக்கும் என் குழந்தைகளுக்கும் என் குடும்பத்தினருக்கும் ரொம்ப மனவேதனையும் மன உளைச்சலையும் தருது. அதனால அவர்கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. இப்படி கள்ள உறவு கள்ள தொடர்புல இருக்கிறவர் அடுத்தவங்களை தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவரை லேசா கிண்டல் பண்ணாலே தமிழ்நாட்டையே கிண்டல் பண்ண மாதிரி இப்படி எல்லாம் புருடா விட்டுட்டு இருந்தாரு. விஜயோட மனைவிக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க. எவ்வளவு மனவேதனையான விஷயம் பாருங்க. பொது வாழ்க்கைக்கு வர்றவங்க முதல்ல வீட்டை சரி பண்ணிட்டு வரணும். தன்னுடைய வீட்டையே ஒரு நல்ல விதமா மேனேஜ் பண்ண தெரியல. இவங்க எல்லாம் நாட்டை மேனேஜ் பண்ண போறாங்களா? பொதுமக்கள் சிந்திக்க வேண்டும்.